நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில் பித்ருக்கள் மூதாதையர்கள் ஆத்ம சாந்தி அடைந்ததா இல்லையா, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். ஒரு சில குடும்பங்கள்ல எந்த ஒரு காரணமுமே இல்லாம அடுத்தடுத்து பிரச்சனைகள், உடல்நலக் குறைவு, கடன் பிரச்சனை, விபத்து இப்படின்னா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க. அதற்கான முக்கியமான காரணம் உங்களுடைய குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடையாம இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். நம்ம குடும்பத்திலே இருந்த முன்னோர்கள், பித்ருக்கள், இறந்தவங்க ஆத்மா என்ன நிலையில இருக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சா இல்ல சாந்தி அடையாம அலைபாஞ்சு அவங்களும் கஷ்டப்பட்டு அதன் பாதிப்பு அந்த குடும்பத்திற்கும் ஏற்படுதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறணும். இறந்தவர்களின் ஆத்மா நல்ல நிலையில இருந்துச்சுன்னா அவங்க யாரு கனவுலையும் வரமாட்டாங்க. ஒருவேளை அவங்க ஆத்மா சாந்தி அடையாம ஏதோ ஒரு தேவைக்காக அவங்க ஆத்மா அலைஞ்சுகிட்டு இருந்துச்சுன்னா, அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையாம இருந்துச்சுன்னா, கனவுல அவங்க கோபப்படுற மாதிரியோ, வருத்தப்படுற மாதிரியோ, அல்லது அழுகிறது மாதிரியோ, இல்ல ஏதாவது ஒரு பொருளை அவங்க கேட்கறது மாதிரியோ அடிக்கடி குடும்ப நபர்கள் யாராவது ஒருத்தர் கனவுல வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஆத்ம சாந்தி பூஜை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அதற்கு பிறகு அவங்க கனவுல அடிக்கடி வரமாட்டாங்க. ஒரு சில ஆத்மாக்கள், அதாவது இளம் வயதிலேயே இறந்தவங்க, தன்னுடைய ஆசை நிறைவேறாம தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களா இருக்கலாம், அல்லது விபத்துல இறந்தவங்களா இருக்கலாம், அல்லது உடல்நல குறைபாடுல இறந்தவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி அகால மரணம் அடைஞ்சவங்க ஆத்மா சாந்தி அடைந்ததா இல்லையா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, அவங்களுடைய இறந்த திதி அன்று அவங்களுடைய படத்திற்கு முன்பு துளசி தீர்த்தம் வச்சு வேண்டிக்குங்க. துளசி தீர்த்தம் வச்சு நீங்க வேண்டும் பொழுது அந்த துளசி தீர்த்தம் சிறிதளவு, இப்ப நீங்க வேண்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை பார்க்கும் பொழுது சிறிதளவு அந்த துளசி தீர்த்தம் அளவு குறைந்து இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையல, அவங்களுக்கு துளசி தீர்த்தம் தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். அப்படி துளசி தீர்த்தம் அளவு குறைந்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆத்ம சாந்தி பூஜை கண்டிப்பா செய்யணும். அந்த மாதிரி செஞ்சாதான் அடுத்து அந்த குடும்பத்தில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம இருக்கும். அதனால உங்க வீட்டுல அடுத்தடுத்து பிரச்சனைகள், அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்க குடும்பத்துல இறந்த மூதாதையர்கள், பித்ருக்கள் ஆத்ம சாந்தி அடைஞ்சாங்களா இல்லையாங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்குங்க. நம சிவாய.